வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒரு நாள் வறண்டு போகலாம். குளங்கள் கூட கோடையில் காய்ந்து மழைக்காலங்களில் நிரம்பி விடலாம். நிலங்கள் கூட காய்ந்துதான் பசுமையாக மாறுகிறது. மரத்தில் கூட இலை உதிர்ந்த பிறகுதான் அழகாக துளிர் விடுகிறது. ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையில துன்பங்களை சந்திக்காமல் இருந்ததே இல்லை. அப்படி இன்பத்தில் உழன்றவர்களும் இல்லை, துன்பத்தை சந்திக்காதவர்களும் இல்லை என்று மிக அழகாக சொல்கிறார். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா இந்த விஷயத்தை நம்ம சந்திச்சுட்டு தான் இருப்போம். ஒரு பகுதி வரவுன்னு சொன்னா இன்னொரு பகுதி செலவு. ஒரு பகுதி இன்பம்னு சொன்னா இன்னொரு பகுதி துன்பம். மிக அழகாக அது பலருடைய வாழ்க்கையில இருந்ததையும் சொல்றாரு. தன்னுடைய அனுபவத்தையும் கண்ணதாசன் அழகாக பதிவு செய்யறாரு. தன்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த முதல் படமே வெற்றி அடைந்து விட்டது. அடுத்த படம் எடுக்கிறார், தோல்வி. அடுத்த படம் தோல்வி, தோல்வி, தோல்வி என்று தோல்வியில் விழுந்து விட்டார். இன்னும் ஒரு நண்பர் இருந்தார். இன்னும் ஒரு பட இயக்குனர் இருந்தார். அவர் இந்த வெள்ளை கருப்பு பட காலத்திலேயே இருந்து ஆரம்பத்திலிருந்து இயக்குனராக இருந்தாராம். அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வெற்றியடையாமல் தோல்வி 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 என்றே வந்து கொண்டிருந்தாராம். இறுதியில் சென்னைக்கு சென்று இதுதான் இறுதியான படம் என்று நினைக்கும் போது அந்த படத்தில் வெற்றியடைந்தாராம். அந்த படம் தெலுங்கு, மலையாளம், இந்தி என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றதாம். அந்த நடிகை ஒரு மிகப்பெரிய மாபெரும் நடிகையாகவும் அடையாளப்பட்டாராம். ஆக ஒரு வெற்றியை கண்ட பின்பு தோல்வி என்கிற ஒன்று இருக்கிறது. ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி என்கிற ஒன்று உண்டு. நம்ம வாழ்க்கையில தோல்வியை பார்த்து துவண்டு போயிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை, நம்ம எதை தொட்டாலும் தோல்வி அடைஞ்சிருவோங்கிற மனநிலைமையில நம்ம பலரும் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த தோல்வி அப்படின்னு சொன்னா அந்த தோல்விங்கிறது நமக்கான சோதனை. அந்த சோதனையை கடந்தோதான் நம்ம வாழ்க்கையில சாதனை என்கிற ஒரு இடத்தை பிடிக்க முடியும். அதுல ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லெனின் பல புரட்சிகளை நடத்தி இருப்பாரு. அப்பெல்லாம் புரட்சியில மக்களுக்காக அவர் பேசுகிற போது உடல்நிலை நன்றாக இருந்தது. ஆனால் அந்த புரட்சியிலே வெற்றி பெற்று அரசுக்கு வந்த பதவிக்கு வந்த பிறகு கொஞ்ச காலத்திலே உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டார் என்று அந்த நூலிலே பதிவு செய்திருப்பார். லெனினையும் இந்த துன்பம் என்கிற சோதனை விட்டதே கிடையாது.